ஒன்ஸ் அப்பான டைம் இன் மெட்ராஸ் படத்தோட டைரக்டர் பிரசாத் முருகன் பேசுகிறேன். 2013 வந்து ஒரு பையனை ஒரு ஆர்மி ஆஃபீஸர் சுட்டிருப்பார். சுட்டுட்டு மறைக்கிறதுக்காக என்ன பண்ணியிருப்பார், அது துப்பாக்கியை தூக்கிட்டு போயிட்டு கூவத்துக்குள்ளே போட்டிருப்பார். ஒரு வாரம் கழிச்சு ஒத்துக்கிட்டார். ஏன்னா காரணம் பண்ணிட்டாங்க, அவர் தான் பண்ணாருன்னு தெரிஞ்சு போச்சு, ஒத்துக்கிட்டார். அப்போ அந்த ஒரு வாரம் கேப் இருக்குல்ல, அந்த ஒரு வாரம் டைம் இடைப்பட்ட டைம் இருக்கு பாருங்க, அந்த டைமுக்குள்ளே இந்த கன் வந்து ஒரு 4 பேருக்குள்ள மாறிச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கற்பனை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா சொன்னேன். அப்போ அது நடக்கலை. அது அப்போ தான் ஆந்தாலஜி வர ஸ்டேஜ். அப்போ அந்த டைமில் வந்து நாங்கள் சொன்னோம், அது நடக்கலை. அது அதுக்கப்புறமா இப்போ 2020-21 வந்து பார்த்திங்கன்னா லாக்டவுன் வந்துச்சு இல்லைங்களா, அந்த டைமில் திரும்ப இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. வேறு ஒரு கம்பெனியில், பெரிய கம்பெனியில் சொல்ல ட்ரை பண்ணேன். அப்போ ஆனந்த் தான், கேப்டன் எம்பி ஆனந்த் தான் வந்து கதை கேட்டுட்ருக்கார். அப்போது நண்பர் மூலிமா ஜெகன் கவிராஜ் மூலிமா என்ன பண்ணார், ஆனந்தை கவனிச்சார். இந்த மாதிரி கதை கேட்குறாருங்க, அங்கே போய் சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ அங்கே போய் நான் கதை சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அவர் இந்த லைனை கேட்டோன்னே அவர் பிடிச்சி போச்சு. ஏன்னா ரொம்ப வருஷமாக எனக்கு தெரிஞ்ச ஒரு 6 மாதம் கதை கேட்குறப்பல இருக்குது. இந்த லைன் பிடிச்சோன்னா என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட உட்கார வைக்கிறார். பேர் செயலை சொல்ல வேணாம் நினைக்கிறேன், ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரொடியூசர். அவர்கிட்ட சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அவர் இந்த கதையில் அவருக்கு பிடிச்சிருச்சு. பிடிச்சவொடனே அடுத்தடுத்த கட்டங்களாக நகருது. அவர் ஒரு எடிட்டர்கிட்ட சொல்கிறேன், ஒரு கேமராமேன்கிட்ட சொல்கிறேன், அவங்க வீட்டில் வந்து அவங்க பசங்களுக்கு சொல்கிறேன் இந்த கதையை. எல்லாருக்கும் பிடிச்சி போகுது. அடுத்த கட்டம் நகர்ந்துச்சு, நம்ம டைரக்டர் ஆகிட்டோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. லாஸ்ட் மினிட்ல அட்வான்ஸ் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா, நாளைக்கு வந்து அமாவாசை நினைக்கிறேன், அமாவாசைக்கு வந்து அட்வான்ஸ் கொடுக்க போகிறேன்னு நம்ம எதிர்பார்க்கும்போது அது நடக்கலை. சரி, ஏதோ ஒரு காரணம் இருந்துச்சு, அது நடக்கலை. அப்புறம் நான் வந்துட்டேன். அப்போ தொடர்ச்சி ஒரு 3 மாதம் வந்து நான் எந்த வேலையும் செய்யலை. நல்ல படம் பண்ணுற நேரத்தில் இது மாதிரி நடக்காமல் போச்சுன்னு சொல்லிட்டு எந்த வேலையும் செய்யலை. அப்புறம் ஆனந்த் ஒரு நாள் எனக்கு கால் பண்ணி எனக்கு சொன்னார், இது மாதிரி இந்த படத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டார். ஆனால் என்னென்னா, நீங்கள் வழக்கமாக பார்க்குற சினிமாவும் இருக்காது, நம்ம வந்து வித்தியாசமாக அதை ட்ரை பண்ணலாம், இருக்கிறத வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இண்டிபெண்டன்ட் மூவி மாதிரி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டார். அப்படி ஆரம்பிச்சு தான் அந்த ஜேர்னி. இதில் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஜெகன் கவிராஜன் இப்போ சொன்ன பார்த்திங்களா, அவர் ஒரு கம்பெனியில் ஈபியாக இருக்கார். ஜாலியா ஜிம் கரன் கூட இப்போ ஒரு படம் பண்ணியிருப்பாங்க, டிரான்ஸ் இந்தியா மீடியா. அந்த கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா அபிராம் மேம் வந்து ஒரு ரோல் பண்ணுறாங்க. அப்போது இந்த படத்துக்கு வந்து கதையில் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் நானும் அவரும். ஜெகன் கவிராஜோட டைலாக் அவர் தான் எழுதினார், 2 பாட்டு எழுதியிருக்காரு. இப்போ அவர் என்ன பண்ணார்னா, அபிராம் மேம்கிட்ட இந்த லைனை மட்டும் சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு பிடிச்சி போச்சு. உடனே என்ன கூப்பிட்டாங்க. என்ன இந்த கதையை வந்து டீட்டெயிலாக அந்த ஸ்க்ரீன் பிளேயெல்லாம் நான் சொன்னேன். ஃபஸ்ட்டு அவங்க கதையை மட்டும் தான் சொன்னேன். அவங்க ரொம்ப பிடிச்சி போச்சு. அது முதல்ல அவங்க தான் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் பண்ணாங்க. சில டிஸ்கஷனில் சில எல்லாம் சொன்னாங்க, இதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கலாம், இது பண்ணலாம்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் வந்து சிலதை வந்து கதைக்கு தேவைப்படுச்சுன்னா எடுத்துப்பேன், இல்லைனா அவங்ககிட்ட நான் சொல்லுவேன், எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், மேடம் அது தப்பாக இருக்கும் மேடம் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அவங்க வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரோகிணி மேம் கிட்ட தான் இந்த கதையை நான் முதல்ல சொன்னேன் ஃபஸ்ட்டு. அப்போ கேட்டவொன்னே அவங்க வந்து, நான் இப்போ இந்த கதை வந்து இதே மாதிரி கதையை நான் ஒன்று பண்ணியிருக்கேன், விட்னஸ் அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருக்காங்க, அது ஒன்று சொன்னாங்க. அப்புறம் வந்து இந்த கிளைமேக்ஸ் இருக்குது பார்த்திங்களா, இந்த கிளைமேக்ஸில் அந்த கேரக்டர் சூசைட் பண்ணிக்கும், அது வேணான்னு சொன்னாங்க. அது இருந்தால் நான் பண்ண மாட்டேன் பிரசாத், நீங்கள் வேறு யாருன்னா வச்சு பண்ணிக்கிங்க. அப்புறம் அவங்க சொன்னது ஒரு ஆழமான ஒரு விஷயம் இருந்துச்சு, எதுக்கு சூசைட் பண்ணி இந்த கேரக்டர் அப்படின்னு மாதிரி தோணுச்சு. வீட்டுக்கு வரத்துக்குள்ளே வேற ஒரு கிளைமேக்ஸை மாற்றிட்டு நான் அதை தான் வந்து அபிராம் மேம்கிட்ட சொன்னேன். அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அடுத்தது வந்து பரத் சார் வந்து பார்த்திங்கன்னா, நண்பர் கார்த்திக்னு ஒருத்தர் இருக்கார், சினிமா நல்ல ப்ராப்ளம் பண்ணவரோட. அவர்கிட்ட வந்து நான் சொன்னேன், இந்த மாதிரி வந்து வேற ஒரு ஆர்டிஸ்டாக போனேன். அப்போ அவர் என்ன சொன்னார், இந்த கதையை கேட்டுட்டு, அவர் வேண்டாம், நீங்கள் பரத் சார் பண்ணுவார், இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் தான் எதிர்பார்க்குறேன், நீங்கள் போய் சொல்லுங்கள் அப்படின்னாரு. இதில் டைலாக் இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை பரவாயில்ல, அவர் கண்டிப்பாக பண்ணுவார்னு சொன்னார். உடனே நான் பரத் சார்கிட்ட போய் இந்த கதையை சொன்னேன். அவர் கேட்டுட்டு பண்ணுறேன்னு சொல்லிட்டார். நான் பண்ணுறேங்க அப்படின்னா. அப்போ இந்த டைலாக் பற்றிலாம் அவர் கேட்கவே இல்லை. புதுசாக ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேன், நிறைய பண்ணியிருக்காரு. இந்த கதை அவருக்கு ஏதோ புதுசாக பட்டுச்சு, பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டார். இப்படியா பரத் சார் வந்தார். தலைவாசல் விஜய் சாரும் அப்படி தான். பட்ஜெட்டாக பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பட்ஜெட்டு. அப்போ சம்பளமாக அவர் கம்மியாக தான் கொடுக்க முடியும். அப்போ எங்கள் சம்பளத்துக்குள்ளே அவர் அடங்கவே இல்லை. அப்புறம் எவ்வளோ நம்ம அவர்கிட்ட பேசி பார்த்தோம், மேனேஜர் மூலியமாக பேசி பார்த்தோம், அவர் கேட்கல. அப்புறமா கதையை கேட்டுறேன், முதல்ல கதை கேட்டு பண்ணுறேன் அப்படின்னு கதை கேட்டார். கதை கேட்டால் அவருக்கும் பிடிச்சிச்சு. அந்த சம்பளத்துக்கே ஒத்துக்கிட்டார். என்னென்னா ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் போட்டார், எங்களுக்கு மொத்தமாக கொடுத்தார், ஒரே நாளில் ஃபஸ்ட்டே கொடுத்துடணும் அப்படின்னார். அப்படியே வந்தாங்க. அப்புறம் அஞ்சனேயர் வந்தாங்க, பவித்ர லட்சுமி வந்தாங்க. அப்படியே ஒருத்தராக அந்த கதைக்குள்ளே வந்துட்டாங்க. முதல்ல துப்பாக்கி நேராக பிடிக்கணும், ஒரு கை விலகாம இருக்க இன்னொரு கையை சேர்த்து பிடிக்கணும், எதை சொல்கிறோமோ அதை மட்டும்தான் குறிப்பாக்கணும்.
உதவிக்குன்னா ராஜு பிரசாத்னு ஒருத்தர் இருந்தேன். அவர் வந்து சீரியல் இப்போ கூட டைரக்ட் பண்ணிட்டுருக்கேன். அவர் ஒரு படம் பண்ணார், சதுரன்னு ஒரு படம் பண்ணார். அதுதான் முதல் படம். மாறன் தான் முதல்ல நான் இன்ட்ரடியூஸ் பண்ணார் அவருக்கு. மாறன் மூலியமாக தான் சினிமாக்குள்ளே வந்தேன். அப்புறமா மாறன் நானும் சேர்ந்து மாறன் வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் 20,000 கண்களில் கமிட் ஆகிட்டார். அப்புறம் நான் அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணேன். அந்த ஸ்கிரிப்ட் வந்து ஆரம்பத்துலேருந்தே நான் அவர் கூட ஒர்க் பண்ணியிருப்பேன். எண்டு வரைக்கும் ஒர்க் பண்ணியிருப்பேன் 20,000 கண்களில். அப்புறம் அங்கே போச்சு. அது முடித்த உடனே பார்த்திங்கன்னா எனக்கு திரும்ப நம்ம ஸ்கிரிப்ட் எடுத்துக்கிட்டு திரும்ப அலைய ஆரம்பித்தேன். இப்போ பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம 2018 வந்து இவர் பாபி சிம்மாவுக்கு வந்து இந்த கதையை சொன்னேன் அவர் சார்கிட்ட. நான் சொல்லும்போது அவர் வந்து கேட்டு பிடிச்சி போய் ஆஃபீஸ் போகிற ஸ்டேஜெலாம் போச்சு. அதுக்கப்புறம் அது நடக்கலை. திரும்ப அப்படியே இது இல்லை வேறு ஒன்று. அப்புறம் தொடர்ச்சியாக திரும்ப ட்ரை பண்ண அப்புறம் இப்போ ராட்சசன் டைரக்டர் இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து ஒரு ஸ்கிரிப்டுக்காக அப்பப்போ டிஸ்கஸ் பண்ணுவார். ஒரு ஃப்ரெண்ட்லியாக பண்ணுவார். எனக்கு ரொம்ப பிடிச்ச இயக்குனரும் கூட. இன்றைக்கி வரைக்கும் டச்சில் இருக்கேன். ஸோ இப்படியா கடந்து வந்து கடைசியில் வந்து இந்த சப்ஜெக்ட் எடுத்து பண்ணேன். நம்ம சாதாரணமாக படங்கள் பார்க்குறோம், படிக்கிறோம். இப்போ உங்களை மாதிரி ஆட்கள் வந்து பேசும்போது சில சம்பவங்களை சொல்லுவீங்க. இதெல்லாம் மைண்டுக்குள்ளே அப்படியே ஏறிடும். இதுதான் விஷுவலாக வரும். நம்ம ஒன்றும் புதுசாக வந்து பண்ண போகிறதில்ல. அப்படி சில சம்பவங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அஞ்சலி வராங்க பார்த்திங்களா, அஞ்சலி நாயர் போர்ஷனில் அதில் வந்து ட்விஸ்ட்டாக ஒன்று வைக்கிறேன் பாருங்கள். அது வந்து ஒரு சம்பவத்தில் நடந்த ஒரு சம்பவம் தான். எங்கேயோ ஒரு இடத்துல நடந்த கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இந்த ட்விஸ்ட் இங்கே வச்சா எப்படி இருக்குன்னு தோணுச்சு எனக்கு. கங்க்ராட்ஸ் மதி, you're pregnant now. இனிமே தான் நீ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த ஆம்பளைங்களை எப்படிதான் இல்லை கற்பனை உடம்புலையா இருக்கு, அது மனசுல இல்லை இருக்கு. அப்புறம் பரத் சார் உங்களுக்கு தெரியும், கௌரி லங்கேஷ் அவங்களுடைய இது வந்து டெத் மரணம் வந்து ரொம்ப பாதிச்சது எனக்கு. ஸோ அது எங்கேயாவது வைக்கணும்னு நினச்சேன். அது பரத் சார் கதையில் அது ஒரு கிளை கதை தான். அது கதை இல்லை. அப்புறம் அபிராம் மேம் கதையும் அப்படி தான். நம்ம நிறைய திருநங்கைகளை பார்க்குறோம். ஆனால் என்னென்னா நம்ம வந்து அவங்களோட வாழ்க்கையை வந்து அந்த துன்பமான ஒரு வாழ்க்கையை மட்டும்தான் பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் நம்ம பார்க்குறதே இல்லை. என்னென்னா அவங்க எப்படி டிரான்ஜெண்டராக மாறுறாங்கன்ற கதையை பல கதைகள் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அவங்களுடைய அதுக்கப்புறம் நடக்கிற ஒரு சம்பவமாக அதை பார்த்தோம். அது இல்லாமல் ஒரு தெருவை பெருக்கிற ஒரு அம்மா துப்புரவாளர் பார்த்திங்கன்னா, அந்த அம்மாவை வந்து ஒரு பையன் வந்து திருநங்கையாக மாறினதுக்கப்புறம் ஏற்றுக்கிற ஒரு அம்மாவாக இருக்காங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இதில் ட்ரை பண்ணியிருக்கேன். அப்புறம் அதே போல் அந்த கௌரவ கொலையாக ஒன்று இருக்கும். அந்த கௌரவ கொலையாக சொல்லாமல் வேற ஒரு மாதிரி பேட்டர்னில் கிட்டத்தட்ட அது கௌரவ கொலை தான். அது வேற ஒரு பேட்டர்னில் நம்ம வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். உனக்கு நாளைக்கு ஒரு நாள் முழுசாக டைம் தரேன். என் துட்டு எனக்கு மொத்தமாக வந்துடணும். பார்த்திங்கன்னா இது பட்ஜெட் ரொம்ப கம்மி. அது இல்லாமல் ஒரு நம்பர் ஆஃப் டேஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. அது நம்பர் ஆஃப் டேஸ் எவ்வளோ நான் டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுங்க. ஃபஸ்ட்டு டே பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 சீன் பிளான் பண்ணேன். 2 சின்ன சீனு, ஒரு பெரிய சீன் ஒன்று பிளான் பண்ணோம். அப்போ பிளான் பண்ணும்போது முதல்ல வந்து அபிராம் மேம் தான் வந்தாங்க. அபிராம் மேம், அப்புறம் ராஜாஜின்னு சொல்லிட்டு என்னோட நண்பர் ஒருத்தர் இருக்கார், மூடர் குடும்பம் நடிச்சிருப்பார் அவர். அப்புறம் இன்னொரு ஆர்டிஸ்ட் ஒருத்தர். 3 பேர் போலீஸ் ஸ்டேஷனில் ஒருத்தன் வந்து வீட்டில் வந்து ரொம்ப தொல்லை பண்ணுறான். அவனை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக அபிராம் மேம் வந்து இவரை கூப்பிட்டு வந்திருப்பான், ராஜாஜி கூப்பிட்டு அந்த ஸ்டேஷனுக்கு வந்திருப்பாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு சீனாக நாங்கள் எடுத்தோம். ஃபஸ்ட்டு ஷார்ட்டே பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 10:30-11 மணி ஆகிடுச்சு வைக்கிறதுக்கு. ஏன்னா எல்லோரும் அசம்பிள் பண்ணி கொஞ்சம் க்ரௌட் இருக்கும் அந்த சீனில். அப்போது 3 பேர் கான்வர்சேஷன் எடுக்கிறது கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருந்துச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு அந்த சீன் முடித்தோடனே தோணுச்சு, சினிமா அவ்வளோதான்டா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நேர்மையாக ஒரு வேலையை செஞ்சோம்னா பிடிச்சி தான் செய்கிறோம். அதனால் அது வந்து நல்லா வரும்னு தோணுச்சு. அதுதான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பாட்டாக இருந்துச்சு. ஆனால் ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு ஆக்ஷன் சொல்லும்போது கொஞ்சம் பாட்டாக இருந்துச்சு. அப்போ ஒரு தப்பு பண்ணால் அடிக்கிறது ரைட்டுன்னு தோணுச்சு. ஆனால் இப்போது லெஃப்ட்டு தான் ரைட்டுன்னு தோணுது. சுரேஷ்குமார் ஒருத்தர் முண்டாசுப்பட்டியில் ஒர்க் பண்ண ஒருத்தர் இருக்கார். இப்போ ராட்சசன் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் மூலிமா தான் எனக்கு ஜெகன் பழக்கம். ஸோ அவர்கிட்ட முதல்ல வந்து அங்கே கதை சொல்ல போகும்போது அவர் எனக்கு பழக்கமானார். பழக்கமாக தொடர்ச்சியாக வந்து நானும் அவரை டிஸ்கஸ் பண்ணேன். அவர் வந்து வேற ஒரு ஆன்மீகம் சார்ந்து ஒன்று சொல்லுவார். ஐயாவுடைய அழியா வழியில் ஃபாலோ பண்ணுறவரால். நான் வந்து டோட்டலாக அப்படியே ஆப்போசிட் ஆனார். ஆனால் 2 பேருமே ஒரு இடத்துல ஒத்துப்போம். எப்போனா அறம் சார்ந்து வேலை செய்வோம். 2 பேரும் நேர்மையாக இருக்கணும், வேலை செய்கிற வேலையில் அப்படின்றத நேர்மை கரெக்டாக இருப்போம். வள்ளலாரோட ஆன்மீகத்தை நம்ம ஏற்றுக்கலாம். ஏன்னா அவங்களாம் அறம் சார்ந்து தான் இயங்கினாங்க. ஸோ நான் நாத்திகனாக இருந்தால் கூட எனக்கு அவங்க 2 பேரோட ஐடியாலஜி ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் எனக்கு ஜெகனோட இது பிடிக்கும். அப்போ 2 பேரும் இப்படி தான் அந்த நட்பு வந்துச்சு. இப்போ சேகவரா சாங்க்கு வந்து இந்த லைனை வந்து முதல்ல சேகவரான்னு ஆரம்பிச்சா நல்லா இருக்குன்னு சொன்னேன். ஸோ அதெல்லாம் சேகவரா அங்கேருந்து ஆரம்பிச்சது.
அப்புறம் அதில் வந்து தேசமில்லா ராஜா அப்படின்னு தேசமில்லா ராஜா அப்படின்னு ராஜான்னு ஆரம்பித்தா எல்லா சாங்குமே ஹிட் ஆகும் அப்படின்ற மாதிரி முதலே பிளான் பண்ணோம். கொஞ்சம் ஒரு மெலோடியாக ஒன்று, இன்னொன்று வந்து ஒரு கானாவாக இல்லாமல் ஃபோக்காக இல்லாமல் ஒரு ஸ்டைலில் ஒன்று பண்ணணும்னு நினச்சி தேசமில்லா ராஜா ஒன்று செஞ்சோம். அதே ஃபுட்டேஜ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா எங்களுக்கு இந்த இந்த நம்பர் ஆஃப் டேஸ் குறைவான நாட்களுக்குள்ளே 2 சாங்கை நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம். அதில் சாதி இல்லைன்னு சொல்கிற ஒரு ஆள், சாதி இருக்குன்னு நம்புகிற ஒரு ஆள், இப்போ 2 பேரும் பேசிட்டு வராங்க. அப்போ நம்ம வந்து எங்கே போய் சேர போகிறோன்னு இடம் அவருக்கு தெரியும், எங்கே ஆரம்பிக்க போகிறோன்னு நமக்கு தெரியும். ஸோ இதை வச்சு நீங்கள் என்னென்ன எழுதுங்க, ஜெகன் தான். அப்போ நான் வந்து அதில் என்னென்ன தேவையோ அது மட்டும் எடுத்துப்பேன். நிறைய எழுதினதை அதில் என்னென்ன தேவையை மட்டும் அதை எடுத்துக்கிட்டேன். இப்போ மெயின் பில்லர் அவருன்னு சொல்லலாம். ஆமாம், கண்டிப்பாக. அப்புறம் வேற யாரும் மெயின் பில்லராக சொல்றீங்க? இல்லை, பரத் சாரை சொல்லுவேன், மெயின் பில்லராக சொல்லுவேன். ஏன்னா இப்போ நாங்கள் இந்த நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய வந்து பரத் சாரை வச்சு தான் நாங்கள் ப்ரொமோட்டே பண்ணுறோம். அப்புறம் அபிராம் மேம், அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த சினிமா வந்து ரஜினி மாதிரி அவங்க சீனை வந்து நீங்கள் 2 பேர் ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா ரஜினி சார் பேசினார்னு வச்சுங்க, என்ன ஆகுனா ரஜினி சார் மட்டும் தான் தெரிவார். அது மாதிரி தான் அபிராம் மேம் அவங்க பண்ணாங்கன்னா அவ்வளோ கரெக்டாக பண்ணிவிடுவாங்க அந்த விஷயத்தை. நான் ஒரு 10% தான் சொல்லுவேன் அவங்ககிட்ட, அவங்க 100% பண்ணிவிடுவாங்க. அதை எல்லாருக்குள்ளேயும் இந்த மாதிரியான ஒரு எளிய மனிதர்களோட வாழ்க்கையை வாழணும்னு ஆசை இருக்கும். ஏன்னா அவங்க எந்த சூழ்நிலை வந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. அப்போ இந்த கதை சொல்லும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்போ உடைய போடும்போது இன்னும் அந்த கேரக்டருக்குள்ளேயே வந்துட்டாங்க. அது என்னென்னா நம்ம காஸ்டியூம் டிசைனர் ரிஸ்வானான்னு சொல்லிட்டு ஒருத்தருக்காங்க, இங்கே ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்காங்க. அப்போ நாங்கள் போய் மீட் பண்ணோம், அந்த ஷூட்டிங்க்கு முன்னாடி மீட் பண்ணி இந்த காஸ்டியூம்லாம் கரெக்டாக இருக்கா, என்ன மாதிரியான ஜுவல்ஸ் எல்லாம் இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க கேட்கும்போது ஜுவல்ஸ் எல்லாம் வேணான்னு சொல்லிட்டேன். ஒரே கழுத்தில் ஒரே கயிறு மட்டும், அந்த கருப்பு கலர் கயிறு மட்டும் இருக்கட்டும். அது சாரி, ஒரே ஒரு சாரி தான் படத்தில் வரும். இது எல்லா ட்ரெஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்லேயே தான் இருப்பாங்க அந்த. ஸோ அது வந்து அவங்களுக்கு ஃபிட் ஆகிடுச்சு, கரெக்டாக இருந்துச்சு அவங்களுக்கு அவங்க பார்க்கும்போது. இங்கே நம்மலாம் படிக்கிறதே கஷ்டம், நீ எப்படிக்கா டாக்டருக்கு படிக்க வைக்கிற? ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்க, நீ வேலைக்கு போனீன்னா டாக்டராக தான் போகணும். அது எப்படி நடந்ததுன்னா, இந்த கதையை வந்து எபிசோடாக எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு எபிசோடாக எடுத்துட்டேன். நான் வந்து இந்த எபிசோடாக எடுத்துகிட்டு கன் எப்படி எல்லாருக்கிட்டையும் ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறத வந்து கிளைமேக்ஸை சொல்லலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணது. ஆனால் படமாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 4 எபிசோடாக பார்க்கும்போது எபிசோட் பார்த்தா அவங்களுக்கு அந்த ஈர்ப்பே வராது படத்து மேலே. ஒரு எபிசோட் முடிச்சு அடுத்த எபிசோட் போகணுமா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணோம், நாங்கள் அதை சரி எபிசோட் நான் கொஞ்சம் ஒரு மாநகரம் மாதிரி ஒரு எல்லாத்தையும் ஒரு பேட்டர்னில் சொல்லலாம் அப்படின்னு ட்ரை பண்ணோம். அப்போ அந்த இது வந்துச்சு. ஆனால் அது கூட தப்பாக தெரியல எனக்கு. நீங்கள் ஃபுல்லாக முடித்து பார்க்கும்போது அது ஏன் அப்படி வந்துச்சுன்னு கண்டிப்பாக ஒரு ஆன்சர் இருக்கும். இப்போ அந்த இடத்துல ஒரு இது இருக்குது, அந்த டைம்லைன் வேறு டைம்லைன் நடக்குது கதை. ஒரே டைம்லைனில் தான் உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கும். ஸோ அந்த மாதிரி தப்பை நாங்கள் பண்ணல. லவ் பண்ணலாமா? லவ்வுக்கு முன்னாடி ஜாதியாவது மயிலாவது. ஜாதி இல்லை, தமிழ் குடி. மகிழ்ச்சியாக இருக்குது முதல்ல. ஏன்னா நம்ம பண்ண ஒரு கற்பனையான ஒரு விஷயங்கள் வந்து இன்றைக்கி வந்து லைவாக நம்ம ஸ்க்ரீனில் பார்க்க முடியுது. அப்போது நம்ம கற்பனை வந்து இன்றைக்கி விஷுவலாக வரும்போது அது சந்தோஷத்தை வந்து அவ்வளோ சீக்கிரம் சாதாரணமாக சொல்லிட முடியாது. அது ஒரு பெரிய சந்தோஷம்தான். டைட்டில் ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ் அப்படின்னா நல்லா இருக்குது, ஆனால் சென்னை வேணாம் மெட்ராஸாக மாற்றிக்கலாமான்னு கேட்டார். ஸோ அவங்கள சொல்லி நம்ம குத்தம் இல்லை, ஏன்னா நம்ம கொடுத்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களும் அந்த வேலையை செய்ய முடியும். சில இன்செர்ட்லாம் வருதுல்ல, எந்தமே ஆர்டிஸ்ட் கிடையாது. அன்பு மரணம் உடைத்தான் இனி இல்வாழ்க்கையை அப்படியே ஆரம்பிச்சிருப்பார். திருக்குறளை சொல்லி ஒரு நக்கல் அடிச்சே சொல்லுவார். இல்லை நீங்கள் வள்ளுவரை பற்றி சொன்னீங்கன்னா இங்கே யாருக்கும் கோவம் வராதுங்க. அது தமிழ் குடின்னு சொன்னீங்கன்னு கோவம் வரும். சுந்தர்சி சார் படங்களை ரொம்ப விரும்பி பார்ப்பேன், ஆனால் என்னால் வந்து எழுத வராது. இப்போ கண்டென்ட்டாக நான் ஜெயிச்சிருப்பேன், மேக்கிங் பண்ணலை, அது எனக்கே தெரியுது. எனக்கு அம்மா போட்டப்போ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க. நான் லவ் மேரேஜ் தாங்க 2 பேருக்கும். யார் அதை ஃபாலோ பண்ணுறாங்களோ இல்லையா அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. சட்டுன்னு காலையில் விழ மாட்டேன். ஆனால் கூட இருந்த ப்ரொடியூசர் விழுந்துட்டார், மேனேஜரை போய் விழுந்துட்டாங்க. அந்த ட்விஸ்ட்டை கேட்டு சில ஆர்டிஸ்ட் வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க.